சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் இந்த 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துல சந்திச்சு 1-to-1 ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே 29 நாட்களாக 64 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில இன்றைக்கு 30வது நாளாக இந்த 1-to-1 ஆலோசனை அண்ணா அறிவாலயத்துல நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதியிலையுமே பலம் பலவீனம் சம்பந்தமாகவும் வேட்பாளர் தேர்வு சம்பந்தமாகவும் இந்த தேர்தல் பணிகளை முடுக்கிவிடக்கூடிய வகையில தான் இந்த 1-to-1 ஆலோசனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இன்றைக்கும் இந்த 1-to-1 ஆலோசனையை முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காரு. நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஏதேனும் புகார் இருந்தால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் வேட்பாளர் தேர்வு தேர்தல் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவதற்குமாகத்தான் இந்த 1-to-1 ஆலோசனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் 2 தொகுதி நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.